ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இன்னொரு அழகான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். சேம் அதே கன்னிகா மேம்க்கு தான். நான் சொல்லியிருந்தேன்ல நேற்றே நிறைய இருக்குது. ஒரே வீடியோவில் போட்டால் நமக்கு பெரிய வீடியோவாக போயிடுதுன்னு சொல்லிட்டு தான் நான் 3 பார்ட்டாக போட்டிருந்தேன். ஃபஸ்ட் ப்ரைடல் ப்ளவுஸ் நம்ம தெளிவாக சொல்லணும், அந்த மெரூன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒன்று மட்டும் போட்டிருந்தேன். அதுக்கடுத்து 2 சுடிதாரும் நம்ம தெளிவாக சொன்னால் தானே புரியும், அதனால் அது 2 போட்டிருந்தேன். இப்போ 3வது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ளவுஸு அண்டு ஒரு 2 நார்மல் பேட்டர்ன் ப்ளவுஸு. அவங்க ஒரு 3-4 சாரீ இருக்குது, அண்ணா எடுத்து கொடுத்துருந்தாரு, நீங்கள் எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒர்க்கெலாம் வேண்டாம், ஏன்னா ப்ளவுஸ் அந்த அளவுக்கு கிளாத் நல்லா இருக்காது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ப்ளெயினாகவே நாங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அண்ட் அதில் பீட்ஸ்லாம் நான் இந்த மோத்தி பீட்ஸ் அடிக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ ப்ளவுஸ் தச்சு முடித்த பிறகு அதில் பீட்ஸ் அங்கங்கே ஒயிட் பேர்ல் அடித்து கொடுத்துட்டு அண்டு கீழே பார்டருக்கு கல்லுலாம் வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அவரோட பர்த்டேக்கு அவங்க போட்டு எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. இந்தாங்க சிஸ்டர், இதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பிளாக் ப்ளவுஸு இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, ஸோ இதுதான் பிளாக் ப்ளவுஸ் சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக வேணாம், சிம்பிளாக போதும், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அந்த டிசைன் போட்டு கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ளவுஸ்க்கும் அண்ட் பேட்டர்ன் ப்ளவுஸ்க்கு இப்போ எங்கள் டெய்லர் எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். லேஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோம் அண்ட் அந்த பிங்க் கலர் ஒன்று, அப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் ஒன்று. அது நான் லாஸ்ட் மினிட்ல போட்டதுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அது ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டோம். அது ஆரி ஒர்க் இல்லை, சும்மா நார்மலாக பேட்டர்ன் ப்ளவுஸு. மொத்தம் டோட்டலாக 3 பேட்டர்ன் ப்ளவுஸு அண்டு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவும் நான் என்னால் போக முடியல வீட்டுக்கு. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் பிஸியாகிட்டேன் நிறைய பேருக்கு நான் பண்ணதுனால. அதனால் நான் கொரியரே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரியரே பண்ணிட்டேன். ஸோ இது நம்ம ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி தொடர்ந்து நம்மளோட சேனலில் 4:30க்கு ஆரி ஒர்க்கோட ப்ரைஸு அண்டு எத்தனை நாளில் நம்ம போட்டோம், நமக்கு பீட்ஸோட ரேட் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம டெய்லி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை என் வீடியோ பிடிக்கல நல்லா இல்லைன்னா கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்படி போட்டால் ஒரு சமயம் உங்களுக்கு பிடிக்கும் போல் அப்படின்ற மாதிரி நானும் க்ரியேட் பண்ணி போடுவேன். எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பிளாக் ப்ளவுஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாரீ பிளாக் தான். இது நான் சாரீ எடுக்கலை, அவங்க ஃபோட்டோ தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இது ஃபுல்லு பிளெயின் சாரீ, அவங்களோட கிளாத்தும் அனுப்பிட்டாங்க எனக்கு கொரியர் மூலிமா. ஒரு 3 ப்ளவுஸு அண்டு இந்த சாரியோட ப்ளவுஸு ஒரு 4 ப்ளவுஸ் நம்ம கொரியர் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், இந்த கிளாத்தில் கொஞ்சம் வளவலன்னு இருக்கும், இதில் சிம்பிளாக போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் சிம்பிளாகவே நம்ம எப்பயும் போல் நம்ம அந்த பார்ட்ரு ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே தான் சுகர் பீடு அண்ட் 4 நம்பர் பீடு அண்டு ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீடு அவுட்லைனு, ஸோ சுகர் பீட் லோடிங் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஏன்னா நீங்கள் கிளாத்து பார்க்கும்போதே பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஷைனிங்காக வருமே, துவைச்சா கூட இந்த கஞ்சிலாம் போனால் எப்படி ஆகிடும் அந்த மாதிரி கிளாத் இது. ஸோ கைக்கு பார்டர் இது மாதிரி சிம்பிளாக போட்டுக்கிட்டேன். ஸ்டிச்சிங் நாங்கள் பண்ணியே தான் நான் கொடுத்துட்டேன். ஸ்டிச்சிங்கும் நான் பண்ணி பக்காவாக எல்லா ஹேங்கிங்ஸ்லாம் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க கேட்ட டைமுக்கே கொடுத்துட்டேன். ஸோ அவங்களும் நல்லா இருந்தது அப்படின்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாரீ இதுதான், அந்த பார்டர் வருது இல்லையா, அந்த மாதிரி தான் சாரீ முந்தானி வரும், பிளெயினு ஃபுல்லு பிளெயினு. முந்தானியில் அந்த பார்டர் வருது பாருங்கள், அந்த மாதிரி நல்லா பெருசாக காப்பரில் வந்துடும். ஸோ அதனால் காப்பர் பீட்ஸ் வச்சே நான் எல்லாமே யூஸ் பண்ணி இதுக்கு போட்டிருந்தேன். சாரீக்கு நடுவில் அங்கங்கே பிங்க் ஷேடிங்கும் வரும். ஸோ அதனால் பிங்க்கு ஸ்டோன் நான் வச்சுக்கிட்டேன். பிங்க்கு ஸ்டோன் பிளாக் ஸ்டோனே வைக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் செல்ஃப் கலராக வேண்டாம் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் பிளாக் உங்களுக்கு இந்த குந்தன்லலாம் கிடைக்காது. அது இந்த 40 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு பிளாக் கிடைக்குது, ஒயிட்டு பிளாக் எல்லாமே கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு ஸ்டோன் மாதிரி தெரியாது, பார்க்க கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி தெரியும் பிளாக் ஸ்டோன். ஆனால் சூப்பராக இருக்கும். அது நான் ஒரு நாள் வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன், ஏதாவது டிசைனு பிளாக் ஸ்டோனு. அது நல்லாயிருக்கும் அந்த பிளாக் ஸ்டோன், பிளெயின் ஃபுல்லு பிளாக்கு. நீங்கள் இப்போ ஏதாவது பிளாக் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதில் ஷேடிங்ஸே வராது, அப்படியே ப்ளெயினாகவே இருக்கும். அது 40 ரூபாய் என்னமோ தான் ஒரு பேக்கெட்டு. ஸோ அது நான் நிறைய வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒயர் கூட பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்கும், பிளாக்கு, ரெட்டு, எல்லோ. பீட்ஸ் போடுற ஒயர் சொல்கிறேன். இப்போ நம்ம நூலில் போட முடியாதவங்க இவ்வளோ பேர் இருக்கீங்களே, ஸோ அவங்கள ஒயரில் போடுறாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஆனால் இப்போ கிடைக்குதான்னு தெரியல. நான் அதெல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கினது. ஸோ அதனால் என்கிட்ட அது எல்லாமே அப்படியே இருக்குது. ரெட்டு இருக்குது, எல்லோ அண்டு ஒயிட்டு
அண்ட் வந்து பிளாக் ஒயர். ஸோ 4 வச்சுருக்கேன், 4 கலர் வச்சுருக்கேன். எல்லோ, ரெட் கலர், ஒயிட் கலர் அண்டு பிளாக் கலர். ஸோ இந்த மாதிரி பிளாக்கு சுடிதாரு, பிளாக் ப்ளவுஸு அந்த மாதிரி போடும்போது நான் பிளாக் ஒயர் வந்து யூஸ் பண்ணிப்பேன், இல்லை பிளாக் த்ரெட் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான். அது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நான் எப்போயோ வாங்கினது, இப்போ வாங்கினேன். இப்போ கிடைக்குமானும் தெரியல. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த மாதிரி பார்டர் ஒர்க்னால நம்ம வந்து 2000, 1500 அந்த ரேஞ்சில் தானே வாங்குவோம். ஸோ அதே ரேஞ்ச் தான், 2000 ருபீஸ். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் தைச்சோம் இல்லையா, ஸோ அது இந்த வீடியோலேயே அப்படியே வரும் உங்களுக்கு, அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு இன்னொரு மேமோட நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம். அண்ட் அவங்களோட ப்ளவுஸு, அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரியும், அவங்கள நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நாளைக்கு அந்த ப்ளவுஸ் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இந்த பிளாக் ப்ளவுஸ் வந்து இதே பார்த்துட்டு இன்னொரு கஸ்டமரும் என்கிட்ட வந்து சேம் பிளாக்கு சில்க் காட்டனில் நான் போட்டு கொடுத்தேன். அவங்களும் வந்து எனக்கு பிளாக் நல்லா இருக்குது, சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சேம் கஸ்டமருக்கு பிளாக் இதே மாதிரி நான் போட்டு கொடுத்தேன். என்னென்னா கொஞ்சம் பேக் சைட்லலாம் அங்கங்கே புட்டாஸ் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு நெருக்கமாக வச்சுட்டு 2500 வாங்கினேன் அந்த ப்ளவுஸ்க்கு. இன்னும் அதாவது கையில் கூட இன்னும் நெருக்கமாக வச்சுட்டு பார்டரும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு அண்ட் அங்கங்கே டாட்ஸ் வச்சுட்டு அதை நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறனால அதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அந்த ஒரு கஸ்டமருக்கு இது நான் பண்ணும்போது அவங்க பார்த்தாங்க, வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தாங்க, அப்படியே வந்து நான் அவங்களுக்கு 2500 வாங்கி கொடுத்தேன், 2500 பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி, ஃபேஷன் ஜுவல்லரி, பேப்பர் ஜுவல்லரி, ஜூட் ஜுவல்லரி, பாலிமர் கிளே ஜுவல்லரி எல்லாமே பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே என்கிட்ட இருந்தது. ஸோ அது எல்லாமே போட்டு ஒரு வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்லரிஸும் பண்ணி கொடுக்குறேன். அண்டு சாரீக்கு மேட்சாக அண்ட் அதே மாதிரி ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு நமக்கு என்ன பேங்கிள் தேவையோ அதுவும் பண்ணித்தரேன். அண்ட் ஃபேஷன் ஜுவல்லரியும் பண்ணித்தரோம். இந்த கல்யாண முகூர்த்தத்துக்கு ப்ரைடல் கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி செட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அதே மாதிரி இல்லாமல் டெரக்கோட்டா ஜுவல்லரி கேட்குறவங்களுக்கும் பண்ணித்தரோம். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோடு நீங்கள் செட் ஆஃப் பேங்கிளும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், மேட்சாக வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்னா. பாலிமர் கிளே ஜுவல்லரியும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ பாலிமர் கிளேனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிளேனா வந்து நம்ம சுட்டு எடுத்துகிட்டு அப்புறம் பெயிண்ட் பண்ணுவோம். பாலிமர் கிளேயில் அது தேவையே இல்லை. கிளேயில் அப்படியே நம்ம ஒர்க் பண்ணி சுட்டி எடுத்தாலே போதும், அப்படியே வந்து அதுவே கலராக தான் இருக்கும். ஸோ அதனால் பாலிமர் கிளே ஜுவல்லரியில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுன்றது அவசியமே கிடையாது. ஸோ இந்த ப்ளவுஸ் தாங்க அது பிங்க் கலர். ஸோ இந்த மணி பாருங்கள், அந்த மிஷின் வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லேஸ் மாதிரி வச்சு கொடுக்க சொன்னாங்க, அதே மாதிரி லேஸ் மாதிரி ஃபுல்லாக இடத்துலையும் வச்சுட்டோம். ஸோ இன்னொரு ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான் லேஸ் மாதிரி வச்சு அவங்க கேட்ட நெக்கை அப்படியே வந்து போட்டு கொடுத்துட்டு இதுலேயும் வந்து நான் அந்த மணி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அந்த மோத்தி பீட்ஸ் மணி இருக்கும்ல. ஸோ அதுதான் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு மேம்து பார்க்குறதுக்கு விட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சொல்லிட்டேன், இன்னொரு மேம்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. வேணாம், சுடிதாரே இருக்குது, இன்னொரு 3 சுடிதார் இருக்குது, இந்த மாதிரி மோத்தி பீட்ஸ் அடிக்கிற வீடியோவே இருக்குது. ஸோ அது நம்ம பார்க்கலாம், அதோட ரேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஆக்டர்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே போகலாம் லைனாக. அதெல்லாம் முடித்த பிறகு இந்த மாதம் நான் வந்து ஒரே கஸ்டமர்து ஒரு 30,000 ருபீஸ் ஆர்டரு. அது எனக்கே வராது, ஒர்க்கு போட்டவங்களுக்கும் கொடுக்கணும் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணது ஒரு 4 ப்ளவுஸு, அம்மாவது ஒரு 3 ப்ளவுஸு அண்ட் மற்றதுனால் நார்மல் ப்ளவுஸு, திருப்பி கல்யாணம் பண்ணது ஒரு 5 ப்ளவுஸு. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். அதாவது கல்யாணம் பொண்ணுது 4 ப்ளவுஸுங்க. இப்போதைக்கு இந்த மாதம் வந்து கல்யாணம் 5ஆந்தேதி, 4ஆந்தேதி பொண்ணு போய் 5ஆந்தேதி கல்யாணம் திருச்சியில். அதுக்கு வந்து 4 ப்ளவுஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் அம்மாவுக்கு வந்து 3 ப்ளவுஸ் பண்ணிட்டேன். அண்டு பேட்டர்ன் ப்ளவுஸ் ஒரு 4 தைச்சிருக்கேன். அண்ட் அது இல்லாத அவங்க வந்து வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு நார்மலாகவே ஒரு 5 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே சிம்பிளாக போட்டு கொடுத்துருங்க ஒரு பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக கல்யாணம் பொண்ணுதே 10 ப்ளவுஸு. ஸோ ஃபுல்லாக முடித்த பிறகு நான் அவங்கள்ட்ட லைனாக போட போகிறேன். இப்போ வேண்டாம் போடுறேன், ஆனால் இந்த மாதம் வந்த ஆர்டர் தான் அது. அதாவது இந்த மாதம்னா மே மாதம் வந்த ஆர்டரு. ஜூன் அவங்களுக்கு கல்யாணம். மே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 15ஆந்தேதி, மே 15 நம்ம கையில் கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4th ரிசப்ஷனு அண்டு 5th வந்து மேரேஜ் திருச்சியில். நமக்கு இங்கே சென்னை மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 15th. அதுக்கு நம்மளும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்மளும் போகிறோம். அதுக்கு வந்து நல்ல தீம் ஒர்க் மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து
போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 3D ஒர்க்ஸு. ஸோ அது இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் 15th என்கேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த ப்ளவுஸ் எல்லாமே நம்ம அவங்க ஃபேமிலி இது மொத்தமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் முடிச்சிடலாம். சரிங்களா? முடிச்சுட்டு நம்ம அதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன். பை பை பை.